முக்கியமான விஷயத்தை வந்து பதிவு பண்ணோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி என்னால் நடத்துறதுக்கு முருகப்பெருமான் பாக்கியம் கொடுப்பாரான்னு தெரியல. ஆனால் சிவதி செய்தியாக அந்த பாக்கியம் கொடுத்துருக்காரு. அது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த நிகழ்ச்சி சம்மந்தம் இப்போ கிடையாது, முதல்லையும் வந்து நான் அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சேன். ஐயா, இந்த நிகழ்ச்சி நடத்துங்க, ஆனால் என்னோட ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், கட்டணம் யார்ட்டையும் வாங்கக்கூடாது, எந்த பக்தர்கிட்டையும் இவ்வளோ கட்டணம்னு சொல்லி இங்கே வாங்கக்கூடாதீங்க, இது எனக்காக செய்யுங்க. கண்டிப்பாக முருகர் யார் ரூபத்திலேயாவது உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்புவாருன்னு சொன்னால் அதே மாதிரி பல ஆள் அமைச்சிருக்காரு. கட்டணம் வாங்குறது ஏன்னா இப்போ நான் வரேன் இல்லை ஐயா வராரு, ஏதோ வகையில் அந்த கட்டணம் வாங்குறதுல ஒரு கர்மா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா 100% ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அது வந்து நான் கண்கூட பார்த்துருக்கேன். ஐயா வந்து இன்னும் பல 100 ஆண்டு தலைமுறை இவரோட பேரும் புகழும் விளங்கியிருக்கிறப்ப நான் தான் சொன்னேன், வாங்காதீங்க ஐயா, முருகப்பெருமான் கண்டிப்பாக அனுப்புவாருன்னு சொல்லி. அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு நன்கொடை கொடுத்த எல்லாரோட பாதத்தையும் தொட்டு நான் வணங்குறேன். ஐயா கிட்ட காலையில் கூட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஐயா போதிய உதவி கிடச்சிருச்சா இல்லை கிடைக்கலாம் சொல்லுங்கள், நானும் முயற்சி பண்ணுறேங்க அப்படின்றப்போ ரொம்ப பரிபூர்ணமாக கிடச்சிருக்குன்னாரு. அவங்க அன்னதானத்திற்காக இருக்கட்டும், இந்த மண்டபம் கொடுத்த உரிமையாளராக இருக்கட்டும், எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி. முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா நலமும் வளமும் கொடுத்து இந்த மாதிரி எல்லா நிகழ்ச்சிக்கும் நீங்கள் உதவக்கூடிய வகையில் பொருளாதாரம் கொடுப்பார்னு நான் வேண்டிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே யாரெல்லாம் நண்பர்களாக வந்திருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸா 2 பேர்? ஆமாம், இந்த நண்பர்களாக வந்தவங்க எல்லாருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, நான் வந்து இதை பேட்டியில் சொல்லியிருக்கேன், நேராக எந்த மேடையிலும் சொல்லிங்க தான் நான் சொல்கிறேன். இப்போ ரமேஷ் சுரேஷ் 2 பேர் நண்பர்களாக இருக்காங்கன்னா, சுரேஷால் ரமேஷ் வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னா அந்த ரமேஷ் உடனே சண்டை போட்டு போயிடுவார். அந்த இயற்கை என்ன போனால் அந்த 2 பேரும் ஒன்றா வச்சுக்காது. இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சிக்கு நண்பர்களாக வந்திருக்கீங்கன்றப்போ எந்த பிரச்சனை, பணப்பிரச்சனையாக இருந்தாலும் பொருள் பிரச்சனையாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் விட்டு கொடுத்து சமாதானமாக போங்க, சண்டை போட்டு பிரிஞ்சிடாதீங்க. ஏன்னா இன்றைக்கி இந்த ஒரு வாழ்வு உங்களுக்கு கொடுத்துருக்கான்றப்போ அதே நண்பர்கள் மூலயமா இன்னும் முருகப்பெருமான் இயற்கையும் உங்களுக்கு பெரிய வாழ்வை கொடுப்பாரு. இன்றைக்கி வீட்டுக்கு போய் ஒரு 24 மணி நேரம் அது கோவப்படாமல் இருங்க. இந்த மொத்த புண்ணியத்தை நீங்கள் வாங்கிட்டு கிளம்புறீங்கன்றப்போ அது வீட்டில் உங்கள் கணவன் மூலயமாவோ இல்லை மனைவி மூலயமாவோ இல்லை குழந்தைகள் மூலயமாவோ யார் மூலயமாவது உங்களுக்கு ஒரு பெரிய டென்ஷன் கொடுத்து அவங்கள கோவப்பட்டு திட்டி இந்த புண்ணியத்தை வாங்கிறது இயற்கை முயற்சிக்கும். இயற்கை நம்ம வெல்ல முடியாது, ஆனால் இயற்கைக்கிட்ட கருணையோடு கேட்டால் கண்டிப்பாக எப்பேற்பட்ட விஷயம் இயற்கை கொடுக்கும். ஆனால் அந்த கோபம் இல்லாமல் அன்போட கருணையோடு இருங்கன்னு என்னோட தாழ்மையான வேண்டுகோள். எல்லா போடும் முருகனுக்கே நன்றி. திரும்பவும் சொல்கிறேன், எல்லாமே மாயை, முருகர் மட்டும் தான் நிஜம். உன்னை பார்க்காம இருக்கவே முடியலன்னு சொன்ன உறவு கூட மாறிடும். நீங்கள் சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்ன உறவு மாறிடும். தாய், தந்தை, மனைவி, மக்கள் எல்லாருமே ஒரு கட்டத்தில் மாறிடுவாங்க. ஆனால் முருகர் மட்டும் தான் நன்றியோடு நம்ம கொடுப்பாரு. முருகர் மட்டும் தான் நிஜம். இதை நம்பி பயணிங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.